வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 6557 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, இதில் சென்னை ஜோனுக்கு மட்டுமே வந்து 610 வேகன்சிஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 12th முடிச்சவங்களுக்கும் தனியாக வேகன்சி இருக்குது. 12th மட்டும் முடிச்சவங்களுக்கும் தனியாக வேகன்சி இருக்குது. டிப்ளமோ முடிச்சவங்க, பிஇ பிடெக் முடிச்சவங்க, பிஎஸ்சி முடிச்சவங்க, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு யார் யார் எலிஜிபிள், அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் எழுதிக்கலாம். இதில் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான். அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். ஸோ அந்த எக்ஸாமும் நீங்கள் தமிழ்லையும் எழுதிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜில் வேணாலும் எழுதலாம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். 29/7/2026 31/7 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறப்ப ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1 இருந்து 10க்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்பவே தெளிவாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பிடபிள்யூ கேண்டிடேட், உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸ்கிரைப் தேவை அப்படின்னா நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11 15க்குள்ளே அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் போர்ட்டல்லே போய் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான போஸ்ட் இருக்குது. கிரேட் 1 டெக்னீஷியன் கிரேட் 1, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 3. கிரேட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 5ல் வரும். பேசிக் பே 29,200, இன்ஹேண்ட் சேலரி 40,000 45,000 மேலே இருக்கும். இதுக்கு B1 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னால் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33க்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் வித் ரிலாக்ஸேஷனோட டேட் ஆஃப் பர்த் எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் இருந்தாலும் 1/7/2008க்கு முன்னால் பிறந்திருந்தால் அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் UREWS அப்படின்னா 2/7/1993க்கு அப்புறம் பிறந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓபிசினா நீங்கள் வந்து 2/7/90க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். SC/STனா 2/7/1988க்கு அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கிரேட் 1 சிக்னலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே 323 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு தனி அப்ளிகேஷன், இதுக்கு தனியாக பே பண்ணணும், இதுக்கு தனியாக பே பண்ணணும். இந்த கிரேட் 1 சிக்னலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்க, அதாவது பிஇ பிடெக் முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க, பிஎஸ்சி முடிச்சவங்க எலிஜிபிளாக இருப்பீங்க. கிரேட் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஐடிஐ முடிச்சவங்க, ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சவங்க எலிஜிபிள். இப்போ கிரேட் 3 வந்து லெவல் 2ல் வரும். இதுக்கு வந்து பேசிக் பே 19,900, பட் இன்ஹேண்ட் சேலரி 30,000க்கு மேலே இருக்கும். இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து வேறு மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் உள்ளே பார்க்கலாம். ஓகே, இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத நம்ம ஏஜுங்கிறத பார்க்குறத விட டேட் ஆஃப் பர்த் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்குமே 1/7/2008க்கு முன்னால் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக வந்து UREWS கேட்டகரினா 2/7/96க்கு அப்புறம் பிறந்தவங்க, ஓபிசினா 2/7/93க்கு அப்புறம் பிறந்தவங்க, SC/STனா 2/7/91க்கு அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். இது ரிலாக்ஸேஷனோட சேர்த்து தான். இதை தாண்டி ஒரு ரிலாக்ஸேஷன் கிடையாது. இதில் டோட்டலாக வந்து இந்தியா ஃபுல்லாக 6,234 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தமாக 6,557 வேகன்சி வந்திருக்கு. ஒரே நோட்டிஃபிகேஷன் தான், பட் 2 அப்ளிகேஷன் இது உள்ள இருக்குது. ரெண்டுக்கும் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி ரெண்டுக்குமே எக்ஸாமே வந்து தனித்தனியாக தான் இருக்க போகுது. எக்ஸாம் ஃபீஸும் நீங்கள் தனித்தனியாக தான் வந்து பே பண்ணணும். ஓகே, அடுத்து நீங்கள் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு ஆர்ஆர்பியில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இதில் வந்து நிறைய ஆர்ஆர்பி இருக்குது. சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஆர்ஆர்பியில் தான் நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ கிரேட் 1க்கு ஒரு ஆர்ஆர்பி, கிரேட் 3க்கு வேறு ஆர்ஆர்பி, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் கிரேட் 3க்கே வந்து நான் வந்து சென்னை ஜோன்லேயும் பண்ணுறேன், அடுத்து பெங்களூர்லேயும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு ஜோனில் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரேட் 3ல் நிறைய போஸ்ட் இருக்குது. ஒருத்தரே நிறைய போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாகவும் இருப்பீங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வேணும் அப்படிங்கிறதையுமே வந்து அப்ளை பண்ணுறப்பவே நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய வேக்கன்சி. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 25 விதமான போஸ்ட் இருக்குது. அதில் வந்து கிரேட் 1 சிக்னலுக்கு வந்து 323 வேக்கன்சி, B1 ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கணும். மற்றது எல்லாமே கிரேட் 3 தான். எல்லாத்துக்குமே லெவல் 2 தான். ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் மாறுது. A3 வருது, B1 வருது, B2 வருது, C1 வருது. ஓகே, அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
அடுத்து இந்த எஸ்என்டி அப்படின்னு இருக்குதுல்ல, இந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் 12th முடிச்சவங்க எலிஜிபிள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே வந்து 320 வேகன்சி தான் இருக்குது. ஸோ சென்னை ஜோனில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்ல அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் நம்முடைய சந்துருமேஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் பிடிஎஃபை எடுத்துக்கலாம். ஸோ அந்த பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 40லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோனுக்கும் இப்போ ஆர்ஆர்பி அகமதாபாத், அஜ்மீர் அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஜோனில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ இது வந்து சென்னை ஜோனுக்கான வேகன்சி. ஓகே, ஸோ இதில் வந்து கிரேட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 19 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எஸ்என்டி 12th குவாலிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33 வேகன்சி இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 1க்கு 19 வேகன்சி, கிரேட் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 591 வேகன்சி, ஒட்டு மொத்தமாக சென்னை ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா 610 வேகன்சி இருக்குது. உங்களுக்கு தமிழ்நாட்டில் போஸ்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஜோனில் வேகன்சி அதிகமாக இருக்குதுன்ட்டு அங்கே அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு பெர்மனண்ட்டாக போஸ்டிங் அந்த ஜோனில் தான் போடுவாங்க. தமிழ்நாட்டு பக்கம் வர்றது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஓகே, இப்போ இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருந்தாங்களே. A3 ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கண்ணிலையுமே டிஸ்டன்ஸ் விஷன் 6/9 வந்து இருக்கணும். ஓகே, 2 கண்ணிலையுமே 6/9 வந்து இருக்கணும். வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான். நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கிறப்போ இவ்வளோ இருந்தால் கூட போதுமானது. நியர் விஷன் 0.6 வந்து அதுவும் வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. கலர் பைனஸ் இருக்கக்கூடாது, பைனாக்குலர் விஷன் கரெக்டாக இருக்கணும், நைட் விஷன் கரெக்டாக இருக்கணும், மெசோபிக் விஷன் இருக்கணும். ஓகே, அதே மாதிரி இப்போ உங்களுக்கு A3 ஸ்டாண்டர்ட் இருக்குதுன்னா B1 ஸ்டாண்டர்ட், B2, C1ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே நீங்கள் எலிஜிபிள் தான். இருக்கையிலே லோவஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா C1 ஸ்டாண்டர்ட். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் 6/12, இன்னொரு கண்ணில் 6/18 இருந்தால் போதுமானது. அதுவும் கண்ணாடி போட்டிருக்கிறப்போ இருந்தாலே போதுமானது. அதே மாதிரி நியர் விஷன் 2 கண்ணிலுமே 0.6 இருக்கணும். அதுவும் வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான். வேற எந்த ஒரு கிரைட்டீரியாவும் இல்லை. கலர் பைனஸ் இருக்குது, நைட் விஷன் சரியா இல்லை அப்படிங்கிறவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். மற்ற ரெண்டையுமே நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். A3 ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் நீங்கள் லேசிக் சர்ஜரி பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. மற்ற போஸ்ட்டுக்குலாம் நீங்கள் லேசிக் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே, கண்ணாடி போட்டுக்கலாம் அப்படிங்கிறனால நீங்கள் லேசிக் சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ பிடபிள்யூ கேண்டிடேட் இதை வச்சு செக் பண்ணிக்குவாங்க. உங்களோட கேட்டகரிக்கு வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். இப்போ கிரேட் 1 சிக்னல் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி இதில் ஏதாச்சும் ஒரு இதில் நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் டிப்ளமோவோ பிஇபிடெக்கோ இதே ஃபீல்டில் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும். ஓகே, அடுத்து டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சவங்க மேக்ஸிமம் எல்லா ஐடிஐ முடிச்சவங்களுக்குமே வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும். ஓகே, ஐடிஐ முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12th முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது டெக்னீஷியன் கிரேட் 2, கிரேட் 3, எஸ்என்டி அப்படிங்கக்கூடிய போஸ்ட்டுக்கு. ஓகே, இதுக்கு மட்டும் 12th முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ முடிச்சவங்களும் ஐடிஐ முடிச்சவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். 12th ஃபிசிக்ஸ், மேத்ஸ் இந்த 2 சப்ஜெக்ட் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அந்த மாதிரி குரூப்பில் படிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் 33வது பேஜில் இருந்து பார்த்துக்கலாம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த ஐடிஐ முடித்தவங்க எலிஜிபிள். இப்போ ஐடிஐன்னு சொல்லிட்டு இவங்க எல்லா போஸ்ட்டுக்கும் எல்லா ஐடிஐ முடித்தவங்களும் எலிஜிபிள் கிடையாது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ ட்ராக் மெஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐல வந்து ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஐடிஐ முடிச்சவங்க நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளிகேஷனை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க ஆன்லைனில். உங்களோட குவாலிஃபிகேஷனை கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எத்தனை போஸ்ட் எலிஜிபிளாக இருக்குதோ அது அதிலே வந்துடும். அதனால் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அடுத்ததான் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இல்லைனா ஃபீமேல் கேண்டிடேட் இல்லைனா பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 250 ரூபா பே பண்ணணும். அதுவுமே நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஒரு சில மாதத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் கூட ஆகலாம். ஓகே, அது ரீஃபண்ட் ஆயிரும். கண்டிப்பாக வந்து இந்த 250 ரூபாயுமே உங்களுக்கு ஃபுல் ரீஃபண்ட் ஆயிரும். எக்ஸாமில் அப்பியர் ஆனவங்களுக்கு மட்டும்தான் ரீஃபண்ட் ஆகும். மற்றவங்க நீங்கள் வந்து யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 500 ரூபா பே பண்ணணும். அதில் 400 ரூபா வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கை வச்சா ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. அடுத்ததாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். மெடிக்கல் டெஸ்ட்டில் மெயினாக உங்களுடைய உங்களோட விஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே,
அதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கிரேட் 1 சிக்னலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின் கேட்பாங்க. 90 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க் உண்டு. தமிழ்லையுமே நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். இப்போ கிரேட் 1 சிக்னலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷினில் ஜிகேல 10 கொஷின், ரீசனிங்கில் 15 கொஷின், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல இருந்து 20 கொஷின், மேத்ஸில் 20 கொஷின், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லேருந்து 35 கொஷின் கேட்பாங்க. இதுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, இன்க்ளூடிங் கம்ப்யூட்டருக்குமே இருக்குது. கம்ப்யூட்டர்லேருந்து 20 கொஷின் கேட்குறாங்க. இது உங்களோட செலெக்ஷனை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஏன்னா மற்ற சப்ஜெக்ட் நிறைய பேர் டீச் பண்ணியிருப்பாங்க. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அந்த அளவுக்கு வந்து டீப்பாக யாருமே டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம கோர்ஸில் இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 90 வீடியோக்கு மேலே கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாமே வந்து கேட்பாங்க. அடுத்து ரீசனிங்கில் வந்து நிறையா டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸாக்டாக சிலபஸ் என்ன, அதுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத கொடுக்குறேன், ரெண்டுக்குமே சேர்த்து. அதாவது கிரேட் 1க்கும் கிரேட் 3க்கும். அடுத்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிற நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் அவேர்னஸுக்கு 97 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இதில் டாபிக் வைஸ் கொடுத்துருப்போம், எத்தனை வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இதுலேயுமே ஒவ்வொரு வீடியோவும் 1 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும். 1 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும். ஓகே, அப்படின்னாலும் ரொம்ப டீப்பாக இதில் டீச் பண்ணியிருப்போம். இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. A to Z எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் போனால் கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக யாரும் டீச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 90 மணி நேரம் இதில் வந்து டீச் பண்ணியிருக்கோம். அப்படின்னால இது மட்டுமே உங்களுக்கு போதுமானது. ஓகே, இதுவுமே உங்களுக்கு தனி கோர்ஸாக நான் கொடுக்கல, ஆல் இன் ஒன் கோர்ஸுக்குள்ளே சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். அடுத்து பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்குமே நம்ம வந்து டீச் பண்ணியிருக்கோம். அதுக்குமே இப்போ நியூ கிளாஸஸும் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கதை பார்த்தாலே போதுமானது. நியூ கிளாஸஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகும். ஓகே, அது நம்ம கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முன்னால் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் நம்ம கோர்ஸில் படிச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து கிரேட் 3க்குமே வந்து 100 கொஷின் கேட்பாங்க. அதே 90 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ண 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஓகே, சேம் தான். இதில் 100 கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸில் 25 கொஷின், ரீசனிங்கில் 25 கொஷின், சயின்ஸில் 40 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸில் 10 கொஷின். ஸோ சயின்ஸுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம கோர்ஸில் இப்போ டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ பயாலஜி வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஓகே, அதுவுமே வந்து இன்னொரு 1 or 1.5 மந்த்துக்குள்ளே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் அதை மட்டும் பார்த்தா போதுமானது. அதுவும் பர்டிகுலராக நம்ம வந்து இந்த மாதிரி ரயில்வே எக்ஸாமில் ஏஎல்பி டெக்னீஷியன் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகிற அளவுக்கு அதில் டீச் பண்ணியிருப்போம். அதை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் சயின்ஸை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக டீச் பண்ணியிருப்போம். மேத்ஸ் ரீசனிங்கை பற்றி சொல்லவே வேண்டாம், தெளிவாக எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இதுக்கான சிலபஸ் ஒரே பேஜ்லேயே நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ மேத்ஸுக்கு வந்து உங்களுக்கு அரித்மெட்டிக்கில் இருந்து அதிகமான கொஷின்ஸ் இருக்கும். அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜியாமெட்ரியும் இதில் உண்டு, அட்வான்ஸ் மேத்ஸும் இதில் உண்டு. ஓகே, அடுத்ததான் வந்து ரீசனிங் இருக்குது, சயின்ஸும் இருக்குது, ஜிகேவும் இருக்குது. ஓகே, இதுக்கான கிளாஸஸ் வந்து நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஆல் இன் ஒன் கோர்ஸில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 1000க்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். 2000க்கு மேலே இதில் வந்து செலெக்ஷன் ஆயிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். செலெக்ஷன் ஆனவங்களுக்கான ப்ரூஃப் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் நம்முடைய இந்த யூடியூப் சேனல்லையே போஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் போய் பாருங்கள். வேறு எக்ஸாமில், ஒரே எக்ஸாம்னு கிடையாது, எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாதிரி வேறு எக்ஸாமில் 2000க்கு மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ தமிழில் தான் நம்ம கோர்ஸில் வந்து டீச் பண்ணியிருப்போம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே உள்ள பிபிடி இருக்கும். அதை தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ பேசிக்கில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிருப்போம். இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள், அந்த மாதிரி எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாமும் வந்துடும். எல்லா ரயில்வே எக்ஸாமும் வந்துடும். அக்னிவீர் வந்துடும், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே வந்துடும். வேறு டிஃபென்ஸ் எக்ஸாம், ஐபி, கோஸ்ட் கார்டு, அந்த மாதிரி நிறைய எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் 1 time 1499 பே பண்ணிங்க அப்படின்னா 3 இயர்ஸுக்கு நீங்கள் வேறு எந்த கோர்ஸும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த எக்ஸாம் வந்தாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். ஓகே, ஸோ இப்போ கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதில் சொல்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா சிம்பிளாக நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணால் நம்ம ஆப் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் எந்த ஃபோல்டரை பார்க்கணும் அப்படின்னா ரயில்வே எக்ஸாம்னு தனியாக ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன்.
அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி டெக்னீஷியனுக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் கிரேட் 3க்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும், கிரேட் 1க்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் நீங்கள் எதை படிக்கிறீங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணுறதுக்கான டைம் டேபிள் நான் முன்னாலேயே கொடுத்துருக்கேன். அதை அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ்.